பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். அனைவரும் அமரவும். அன்புமிக்க தந்தையர்களே, அன்புள்ள இறை மக்களே, நம்முடைய இந்த மரக்காணம் பங்கிற்கு உண்மையிலே இது மகிழ்ச்சிகரமான நாள், ஒரு புதிய நாள். எனவே இன்றைய வேளையில் கடந்த ஆண்டு ஒரு வருடமாக நம்முடைய பங்கு தந்தையாக இருந்து அருட்தந்தை எல் ஆரோக்கியதாஸ் அவர்கள் நல்ல முறையில் பணியாற்றி ஏதோ வேறொரு பங்கிற்கு கல்லேரி என்ற பங்கிற்கு அவர் பங்குருவாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் நம் ஆயர் அவர்களால். எனவே இந்த ஒரு வருட காலம் மாற்றங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன. நல்ல முறையில் நம்முடைய தந்தை அவர்கள் பணியாற்றியிருக்கின்றார். எனவே நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் குருக்களுக்கு ஒரு பங்கு என்பது நிரந்தரமல்ல. ஒரு குறிப்பிட்ட காலமாக இருந்தாலும் எந்தெந்த ஊருக்கு செல்லுகின்றார்களோ அந்த மக்கள் அனைவரும் தன்னுடைய மக்கள், வழிகாட்ட வேண்டிய மக்கள், அன்புள்ள மக்கள். எனவே இத்தகைய மனப்பான்மையோடு தான் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை எல்லை ஆரோக்கியதாஸ் அவர்களும் பணிபுரிந்திருக்கின்றார்கள். ஒரு சில காரணங்களுக்காக அவர் 5 வருடங்கள் இந்த பங்கில் பணியாற்றியிருக்க வேண்டும். உடல் நலம் காரணமாக, என சுவர் இருந்து தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உடல் நலம் அவருக்கு இந்த தட்பவெப்பநிலை அவருக்கு ஒத்து வராததால் அவர் டிரான்ஸ்ஃபர் கேட்டார். எனவே ஆயர் அவர்களும் அவருடைய உடல்நலனை கருதி அவருக்கு மாறுதல் கொடுத்திருக்கின்றார்கள். இருப்பினும் எவ்வளவு ஆண்டு காலம் பங்கில் பணிபுரிந்தோம் என்பது முக்கியமல்ல. குறித்த குறுகிய காலத்திலும் சிறப்பான பணியை அவர் நிறைவேற்றி ஏதோ நம்மிடமிருந்து பிரிந்து செல்ல இருக்கின்ற எங்கும் போல் நம்ம டைஸில் தான் இருப்பார். அது எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் வர்றார். அது எங்கள் ஊர்னால் நான் திண்டிவனத்தில் இருக்க எங்கள் சொந்த ஊர் பக்கத்து ஊரில் தான் நம்முடைய ஆரோக்கியதாஸ் அவர்கள் செல்லுகின்றார்கள். கண்டிப்பாக அங்கேயும் நல்ல முறையில் பணியாற்றுவார் என்று எண்ணுகின்றேன். அதுவும் கொம்மேடுக்கெல்லாம் அது கல்லேரி ஒன்றும் பெரிய தெரியாத ஊர் கிடையாது. அங்கே பக்கத்தில் தான் நம்ம சாமி போகிறார். எனவே இத்தகைய நிலையில் நாம் இறைவன் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். அதே வேளையில் புதிய பங்கு தந்தையாக நம்முடைய அருட்தந்தை ஆர் லூர்து ஜெரால்ட் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நல்ல திறமை மிக்கவர், பண்பாடு உள்ளவர், அன்போடு பேசக்கூடியவர். எப்பொழுதுமே அவர் கடிதம் எழுதுகின்ற பொழுது ரெஸ்பெக்டட் ஃபாதர் தான் எழுதுவார். அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து தான் அவர் எழுதுவார். அதே போன்று பழகும் விதத்தில் கூட ஒரு சகோதரனை போன்று நல்ல முறையில் பழகக்கூடியவர். எனவே பயன்படுத்தி கொள்ள வேண்டியது
நம் பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய கடமை. குறை சொல்வது வெகு வெகு எளிது. ஆனால் அவரோடு ஒத்துழைத்து நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது, குறிப்பாக ஞான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது நம்முடைய கையில் இருக்கின்றது. எனவே கடவுள் நமக்கு கொடுத்த கொடை அவர் தந்தை ஆர் லூர்து ஜெரால்டு. எனவே அவரை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். அவரை அனுப்பிய நம்முடைய அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே அவருடைய நியமன கடிதத்தை இப்போது வாழ்த்துக்கின்றேன். புனித மதுரை நாயகி அன்னை ஆலயம் மரக்காணம் பங்கை சேர்ந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இதுவரை உங்கள் பங்கு விசாரணை குருவாகியிருந்த மறைத்திரு எல்ஏ ஆரோக்கியதாஸ் அடிகளுக்கு பதிலாக மறைத்திரு ஆர் லூர்து ஜெரால்டு அடிகளுடைய பக்தி, ஞானம், விவேகம் இவற்றை நாம் நன்கு அறிந்திருப்பதால் இவரை உங்கள் பங்கு தந்தையாக நாம் நியமிக்கின்றோம். இயேசுவின் விலைமதிக்கப்படாத திரு இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஆத்மங்களின் ஈடேற்ற வேலையை ஊக்கமாய் செய்வதும் மறை காரியங்களிலும் சன்மார்க்க அறநெறிகளிலும் உங்களுக்கு போதிக்கிறதும் இறைவனின் ஆலயத்தையும் அதன் பொருட்களையும் அதை சார்ந்த எல்லாவற்றையும் திருச்சபை சட்டப்படியும் மறை மாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வருவதும் நம்மால் நியமிக்கப்பட்டு இந்த மறைத்திரு அடிகளாரின் கடமையாகும். உங்களுடைய ஆயனும் ஆன்ம குருவுமான இவருக்கு நீங்கள் தக்க மரியாதையும் கீழ்ப்படிதலும் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இங்கனம் மேதகு பிரான்சிஸ் கலிஸ், புதுவை கடலூர் பேராயர், இடம் பேராயர் இல்லம், புதுவை, நாள் 13/5/2024. இப்பொழுது நம்முடைய புதிய பங்குரு அவர்கள் தன்னுடைய விசுவாச அறிக்கையை உங்களுடைய சமர்ப்பிக்கின்றார். புதுவை கடலூர் கத்தோலிக்க உயர்மறை மாநிலம். என்னுடைய விசுவாச அறிக்கை. மறை திரு ஆர் லூர்து ஜெரால்டு என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் உறுதியாய் விசுவசித்து அறிக்கையிடுகின்றேன். ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதா அவரே. சர்வேஸ்வரனின் ஏகசுதனாய் ஜனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவின் என்று ஜனித்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, மெய்யும் கடவுள் என்று மெய்யும் கடவுளாக ஜனித்தவர். இவர் ஜனித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். வேதாமகத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். சீவரையும் மரித்தவரையும் நடுத்தியிருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. பிதாவின் என்றும் சுதன் என்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான
பரிசுத்த ஆவியையும் விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையும் விசுவசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவை என விசுவசிக்க வேண்டும் என்று திருச்சபை சிறப்பான பிரகடனத்தின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்துகின்ற விவிலியத்தில் அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திருச்சபையின் மரபு வழிவந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நான் உறுதியாய் விசுவசிக்கின்றேன். அதே திருச்சபையால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கப்படுகின்ற விசுவாசம் ஒழுக்க நெறி சார்ந்த அனைத்தையும் நானும் ஏற்று கடைபிடிக்கின்றேன். மேலும் சிந்தனை, விருப்பம் முதலியவைகளில் இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையோ அல்லது ஆயர் குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறை கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கின்றேன். பதவி பிரமாணம், நம்பிக்கை உறுதிமொழி. மறை திரு ஆர். லூர்து ஜெரார் என்ற பெயர் கொண்ட நான் என் பணி பொறுப்பை ஏற்கும் இவ்வேளையில் என் சொல்லாலும் நடத்தையாலும் எப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பின் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். என் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பொது திருச்சபையிலும் தல திருச்சபையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திருச்சபையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்றும் உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன். திருச்சபையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகையில் நான் பெற்றுக்கொண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிக்கமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன். எனவே இதற்கு முரணான போதனையை விளக்குவேன். திருச்சபையின் பொது ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன். திருச்சபையின் சட்டங்களை, குறிப்பாக திருச்சபையின் திருச்சட்ட தொகுப்பில் உள்ளவற்றை கடைபிடிப்பேன். மெய்யான மறை வல்லுநர்கள் என்ற முறையிலும் விசுவாசத்தின் போதகர்கள் என்ற முறையிலும் திருச்சபையின் மெய்ப்பர்கள் அறிக்கையிடுகின்றவற்றை அல்லது திருச்சபையின் மெய்யான வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் நிலைநாட்டுகின்றவற்றை நான் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுவேன். திருச்சபையின் பெயரால் ஆணையாலும் ஆற்றப்படுகின்ற அப்போஸ்தலக்க பணி அதே திருச்சபையில் நிறைவேற்றப்பட மறைமாநில ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் துணை புரிவேன். திருநூலை என் கரங்களால் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா
அருள் துணை தாரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதிகாரம் பெற்றுள்ள நம் புதுவை கடலூர் மறைமாநிலத்தின் பேராயரான பிரான்சிஸ் கலிஸ் அவர்கள் பிரதிநிதியாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் இந்த ஆலயத்தையும் பங்கையும் இவற்றை நிர்வகிக்க தேவையான உரிமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். அன்புமிகு சகோதர சகோதரிகளே, ஆலயம் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். இதோ நம்முடைய மரக்காணம் ஊரில் ஆலயம் இறைவன் வாழுகின்ற இல்லமானது ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஆலயத்தின் திறவுகோல், அந்த ஆலயத்தில் வாழுகின்ற நற்கருணை நாதரின் அந்த திறவுகோல், இவைகள் அனைத்தும் குருவின் கையில் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் குரு அதனை புதுப்பித்து இறை மக்களுக்கு நற்கருணை வழங்குவதோடு இறை மக்களோடு சேர்ந்து ஜெயிப்பதற்கு இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக அவர் இருக்கின்றார் என்பதின் உணர்த்தும் விதமாக ஆலயத்தின் திறவுகோள்களையும் ஆண்டவரின் திருத்தலங்களின் பாதுகாவல் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் அணிகலங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையும் பத்தினியும் போன்ற இறைவனின் இந்த இல்லத்தை தக்க மேரை மரியாதையோடும் மகிழ்ச்சியுடனும் காத்திட ஆர்வமாயிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய அவர் தந்தை எல் ஜெரால்ட் அவர்கள் இந்த நேரம் முதல் உங்கள் பங்கு தந்தையாக நம்முடைய பேராயர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே மகிழ்ச்சியான நேரம், மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இருக்க வேண்டுமென்றால் இக்குருவோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற காட்டுகின்ற வழியில் நாம் அனைவரும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கும். எனவே இப்பொழுது அவர் உங்கள் மீது தீர்த்தம் தெளித்து நம் ஒருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அதன் பிறகு அவர் இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடத்துவார். அதற்கு முன்பாக attestation of the installation of parish priest. Under the pontificate of His Holiness Francis, the Most Reverend Dr. Francis Kallis, being the Archbishop of Pondicherry and Cuddalore, I, Father P. Arokinathan, delegate of the Archbishop of Pondicherry and Cuddalore, in the presence of the undersigned subscribers of these documents, do grant to Reverend Father R. Lourdes Gerard canonical possession of the parish of Our Lady of Maduranagi Church, Marakanam, to which he has been canonically appointed parish priest. The Reverend Father R. Lourdes Gerard is now canonically installed in possession of this parish, as this act testifies. He further witnessed to the fact that the act of possession was publicly proclaimed and the canonical requirements were properly fulfilled. Given at Marakanam in Our Lady of Maduranagi Church this 9th day of June in this year of our Lord 2024. இதுதான் அவருடைய பங்கு குருவான அவருக்கு உரிய அத்தாட்சி பத்திரம். எனவே நம்முடைய குருக்கள் இருவர் அதில் விட்னஸ் சாட்சிகளாக கையெழுத்திடுவார்கள். இன்று முதல் அவர் நம்முடைய பங்கு தந்தையாக
மரக்காணம் லூது நாயகி பங்கு குருவாக நியமிக்கப்படுகின்றார். எனவே விட்னஸ் அவர்கள் கையெழுத்திடுவார்கள். இப்பொழுது நம்முடைய பங்குகுரு தீர்த்தம் தெளித்து நம்மை புனிதப்படுத்துவார். அதன் பிறகு நற்கருணை ஆசீர்வாதம் தொடரும். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பேன், ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாளும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி, ஆண்டவரே நான் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நாளும் உரை பணிதனிலும் வெண்மையாவே. அனைவரும் அமரவும். இப்பொழுது புதிய பங்கு தந்தை ஒரு சில வார்த்தைகள் நமக்கு கூறுவார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று சிறப்பான விதத்திலே நம்முடைய பேராயரின் பிரதிநிதியாக இருந்து எனக்கு புதிய பங்கை பொறுப்பை ஒப்படைத்த நம்முடைய திண்டிவனம் மறைவட்ட முதன்மை குரு பேரருட் திரு ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
30 ஆண்டு காலம் வாழ்க்கை கல்வி பயின்று அதை 3 ஆண்டுகளில் வாழ்ந்து காட்டினார். இவ்வாறாக பெரும்பாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து குருவானவர்களும் 11 ஆண்டு காலம் வாழ்க்கை கல்வியை பயிலுகின்றார்கள். இறுதி வரை, இறக்கும் வரை வாழ்ந்து காட்டுகின்றார்கள். ஆனால் சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு கடவுள் நம்முடைய பேராயரின் குருக்களின் பதில் குருவாகிய பேரூர் திரு ஜெட் தேவசகாயராஜ் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை புனித பெரியநாயகி அன்னை திருத்தலத்தில் பணி செய்ய கடவுள் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். 11 ஆண்டு காலம் நான் கல்வி பயின்றேன் குருமடத்தில். அந்த 11 ஆண்டு காலம் கல்வி பயின்றதை ஒரே ஒரு ஆண்டில் நான் வாழ்ந்து காட்ட காரணமாயிருந்தவர் பேரூர் பணி ஜெட் தேவசகாயராஜ் அவர்கள். இது அந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுகின்றேன். அவருக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக இந்த பதவி பிரமாண நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதே சமயத்தில் ஒரு ஆண்டு காலம் நல்ல சிறப்பான பணிபுரிந்து மருத்துவ அடிப்படையில் வேறொரு பங்கிற்கு பணியாற்ற செல்ல இருக்கின்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களை மனமார்ந்த வாழ்த்துகளோடு வழி அனுப்பி வைக்கின்றேன். இது அந்த நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற கோணான்குப்பம் இறை மக்கள், கிளை பங்கு மக்கள், பரூர், கன்னியாங்குப்பம், பவழங்குடி இவற்று பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் நான் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றேன். அதற்கடுத்ததாக முக்கியமாக விழா நாயகர் நான் அல்ல, மாறாக இறை மக்கள். உங்களுக்கும் பங்கு தந்தையாக எனக்கும் உள்ள உறவானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பட்டம் விடுகின்றோமே அதை போல நூலுக்கும் பட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கின்றது. பட்டத்தை நூல் இழந்து விட்டாலோ, நூலானது பட்டத்தை இழந்து விட்டாலோ அது குப்பையாகிவிடும். அதை போல உங்களுடைய அன்பை நான் இழந்தால், என்னுடைய அன்பை நீங்கள் இழந்தால் அதனால் எந்த விதமான பயனும் கிடையாது. மாறாக எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விருப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழிந்திடுக, பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிக. இந்த பாடலிலே உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவானது வார்த்தையின் மூலமாக எண்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் இந்த பங்கிற்கு வந்திருக்கின்றேன் பங்கு தந்தையாக என்றால், என்னுடைய முடிவு மட்டுமல்ல
பங்கினுடைய வளர்ச்சி. ஒட்டுமொத்த இறை மக்களோடு பங்கு தந்தையானவர் இணைந்து பட்டத்தில் இருக்கின்ற நூலை போல இணைந்து செயல்பட வேண்டும். ஆகவே சென்ற ஆண்டு புனித பெரியநாயகி அன்னை திருத்தலத்தில் பணி செய்ய கடவுள் வாய்ப்பை கொடுத்தார். இந்த ஆண்டு மரக்காணம் மதுரநாயகி அன்னை திருத்தலத்தில் பணி செய்ய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். கோணான்குப்பத்தை போலவே மதுரநாயகி மாதாவையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னை வளர்த்தெடுத்த பேரொருட்பணி தேவசகாரினுடைய ஆசை. எனக்கு சிறப்பான விதத்தில் ஒரு திருத்தலத்தையே வழிநடத்தக்கூடிய எனக்கு பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். இனி எங்கு சென்றாலும் நான் சிறப்பாக பணி செய்ய அவர் எனக்கு என்றும் உதவியாக இருப்பார். இதோ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். கொம்மேட்டிலிருந்து ஒரு சில இறை மக்கள் வந்திருக்கின்றார்கள். என்னுடைய உறவினர்கள், விழா நாயகர்களாகிய மரக்காண பங்கு மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். உங்கள் அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் அன்போடு பணி செய்வேன் என்று உறுதி கூறி இடம் அமர்கின்றேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்பையாய் அருதிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என களிப்பான். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைந்திருப்பாய். நீ என்றும் அணைந்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. மாண்புயருவரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. லன்களாலே மணி
பெரு புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து இடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தண்டகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளோம். ஏனோ என்றமை நீ கல்லாமல் இக்கால துணைத்த காலும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதையமை பாரும். அன்புக்குரியவர்களே, அப்படியே அனைத்து இறை மக்களும் அமர்வோம். வந்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய பங்கு தந்தையை வாழ்த்தி வரவேற்று நாம் அவர்களுக்கு மரியாதை செய்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பங்கிற்கு புதிய பங்கு பணியாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருள் பணியாளர் லூர்து ஜெரால்ட் அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துகின்ற வண்ணமாகவும் வரவேற்கின்ற வண்ணமாகவும்
நம்முடைய பங்கு பேரவை தலைவர் துணைத் தலைவர் அவர்களை வாழ்த்த இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தந்தையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு கருத்தையும் ஆழமாக, அர்த்தமாக, திருத்தமாக சொல்லக்கூடியவர். இவரோடு சேர்ந்து காரைக்காலில் ஒரு 3 மாதம் திருத்தொண்டராக பணியாற்றியிருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊதாரி மைந்தன் கதையை நான் ஒரு பகுதியும் அவர் ஒரு பகுதியுமாக வித்தியாசமாக மறையுரை கொடுத்திருக்கிறோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த விதத்தில் இருவரும் பணி செய்த நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விதத்தில் தந்தை அவர்கள் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர். தந்தை அவர்கள் நமக்கு நம்முடைய பங்கிற்கு பங்கு பணியாளராக கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். தந்தை அவர்களை வரவேற்கின்ற வண்ணமாக நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வோம். வெல்கம் ஃபாதர். நம்முடைய வட்டார முதன்மை குரு பேரருள் பணி ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமாக நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள் பொன்னாடை போர்த்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மூத்த குருவானவர் பள்ளி பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் நான் தொடர்ந்து பங்கில் சிறப்பாக பணியாற்றுவேன் என்கின்ற உத்வேகத்தோடு மிக சிறப்பாக திண்டிவனம் பங்கிலே, திண்டிவனம் மறைவட்டத்திலே ஒரு மூத்த குருவானவராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் நம்முடைய புதிய பங்கு தந்தைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை வாழ்த்தி பாராட்டி நாம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நம்முடைய பங்கு பேரவை துணை செயலரை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னையினுடைய திருத்தலத்தின் அதிபராக இருந்து ஓய்வு பணி மாறுதலாகி நெல்லித்தோப்பு பங்கினுடைய பணியாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதைவிட மிகப்பெரிய பொறுப்பு ஆயருடைய பதிலியாக, குருக்களின் பதிலியாக அருள் பணியாளர் தேவசகாயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். அவரோடு நானும் களப்பணி செய்திருக்கிறேன். வெள்ளக்குளத்தில் பங்கு பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு மே மாதம் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு 2 மாத காலம் அவரோடு சேர்ந்து பணியாற்றியிருக்கிறேன். தந்தை அவர்கள் நுணுக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதையும் எளியவர்களுக்கு பணியாற்றுவது எப்படி, எளியவர்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துவது எப்படி என்பதை சொல்லிக் கொடுப்பார். அந்த விதத்தில் தந்தை அவர்கள் மிக சிறப்பாக பயிற்சி அளிக்கக்கூடிய அருள் தந்தை அவர்கள் இந்த நாளில் இங்கு வருகை தந்து நம்முடைய புதிய பங்கு தந்தையோடு இணைந்து நமக்கு இந்த ஆசீர்வாதத்திலே பங்கெடுத்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்ற வண்ணமாக, வாழ்த்துகின்ற வண்ணமாக விக்டர் ஆசிரியர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சி பெறுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. தந்தை அவர்கள் வருகின்ற பொழுது கொஞ்சம் வாகனம் ஓட்டி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். நான் ஃபோன் அடித்தேன், நான் இப்போ தான் பாண்டி வந்திருக்கிறேன், நீங்கள் ஆரம்பித்து செய்யுங்க, நான் வந்துடுறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதே போல் கரெக்டாக வந்துட்டாங்க. தந்தை அவர்கள் நம் அனைவருக்கும் பிடித்தமானவர், அமைதியாக இருப்பார், ஆனால் அனைத்தையும் ஆழமாக திருத்தமாக செய்யக்கூடியவர். இந்த பங்கில் 7 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறவர். நம்முடைய பாசமிகு தந்தை அவர்களுக்கு திரு ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய தேன்பாக்கம் ஊஞ்சல் மாதா தியான இல்லத்தினுடைய ஆன்மீக குரு இயக்குனர் தந்தை நம்முடைய பங்கோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அவர் வேறு மறை மாவட்டம், ஆனால் இங்கே இந்த மறை மாவட்டத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர். எப்பொழுதும் நம்முடைய பங்கின் மீது பற்றும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய, நம்முடைய பங்கு மக்கள் மீது ரொம்ப தீராத ஆசை கொண்டவர். ஃபாதர், நான் பூசை வச்சுக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லக்கூடியவர். எந்த பங்கு தந்தை வந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த வயதிலும் உத்வேகத்தோடு வேகமாக விவேகமாக செயல்படக்கூடியவர் தந்தை அவர்கள். இந்த காலையில் எனக்கு வழி அனுப்புகின்ற நிகழ்விலும் வந்திருந்தார்கள். மாலையிலும் நானும் வருவேன் என்று சொல்லிவிட்டு
கரெக்டாக சரியாக நேரத்துக்கு வருகை தந்து புதிய பங்கு தந்தையுடைய வரவேற்பில் கலந்து கொண்டார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கின்ற வண்ணமாக திரு அமலதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துதலை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தையினுடைய பங்கு தந்தையாக அருள் பணியாளர் சகாயராஜ் இருக்கிறார்கள். சகாயராஜை பற்றி பேசணுன்னா, நான் முன்னூரில் இல்லை நெடுங்கம்பட்டில் பணியாற்றி கொண்டிருந்த போது என்கிட்ட மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு வந்திருக்கார். ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இருப்பார். கோவில் டெக்கரேட் பண்ணுமா, நீங்கள் யாரையும் கூப்பிடணும், எந்த சிஸ்டரையும் நீங்கள் கூப்பிடணும், நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர்னுவார். தேர் ரெடி பண்ணுமா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எந்த பசங்களையும் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். அவ்வளோ வேகமாக உத்வேகத்தோடு சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து கொடுக்கக்கூடியவர். நான் இப்போ வரக்குள்ள தான் சாரு சொன்னாங்க, சிட்டாட்டம் அந்த ஊரில் பணி செய்து கொண்டிருக்கிறார், மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார், எல்லா மக்களுக்கும் பிடித்த விதத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று. நான் அந்த ஊரில் இல்லைனாலும் எனக்கு வரக்கூடிய செய்தி அப்படி இருக்குது என்று சொல்லி சார் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். தந்தை அவர்கள் இங்கு இந்த நாளில் வருகை தந்தது மிக்க மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுக்கு வாழ்த்தி பாராட்டி திரு செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். இந்த பிரஷியஸ் பிளட் இந்த பங்கு தந்தையினுடைய பொறுப்பு ஏற்கக்கூடிய பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்விலே நம்மோடு இணைந்து நமக்கு பங்கு தந்தையை புதிய பங்கு தந்தையை வாழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை ரொசாரி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரஷியஸ் பிளட் சபையை சார்ந்த அருள் பணியாளர் இந்த நாளில் வருகை தந்து நமக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு பதுவை அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நான் சொல்வதுதான், பங்கு என்பது பங்கு சாமியார் மட்டும் கிடையாது. ஃபாதர் அழகாக சொன்னாங்க, 11 வருஷம் படித்தாலும் இந்த பட்டம் எல்லாத்தையும் நல்லா நிகழ்வோடு சொன்னாங்க. கண்டிப்பாக மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும், நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். அந்த உறவை கட்டி காப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆண்டு காலம் உங்களோடு சேர்ந்து பணி செய்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நல்ல அன்புள்ள மக்களாக, பாசமுள்ளவர்களாக எப்பொழுதும் உடனிருந்து அருமையாக உழைத்தீர்கள். இந்த பங்கை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்க ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள், என்னையும் வளர்த்தெடுத்தீர்கள். எனவே இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அருள் தந்தைகள் பெயராலும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பேராயரின் பெயராலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். மரியாயின் சேனை உறுப்பினர்கள் புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தங்களுடைய வாழ்த்துதலை வரவேற்பையும் கொடுக்கின்றார்கள். இளைஞர் இயக்கத்தின் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை வரவேற்கின்றார்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் ஒரு சில உரையாற்றி நம்முடைய புதிய பங்கு தந்தையை வாழ்த்துவார்கள். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் பங்குத்தந்தை அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களே, புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அருட்தந்தை லூர்து ஜெராட் அவர்களே, பதவி பொறுப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த நம்முடைய மறை வட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை ஆரோக்கியநாதன் அவர்களே, கடந்த ஓராண்டாக அருட்தந்தை லூர்து ஜெராட் அவர்களோடு ஆன்ம குருவாக பணியாற்றிய அருட்தந்தை ரொசாரியோ அவர்களே,
கொம்மேடு பங்கு தந்தை அருட்தந்தை சகாயராஜ் அவர்களே, முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் இளங்குருமட அதிபருமான அருட்தந்தை வில்சன் அவர்களே, நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்து நம்முடைய ஆன்மீக வழியில் மட்டுமல்ல, இந்த ஆன்மீகம் என்பது குறிப்பாக சுற்றுச்சூழலை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை வருபவர்களுக்கெல்லாம் அழகாக எடுத்துரைத்து ஊஞ்சல் மாதா வழியாகவும் அங்கு இருக்கின்ற ஆசிரமம் வழியாகவும் பலவித மக்களை வழிநடத்தி வருகின்ற அன்புக்கும் மரியாதைக்குரிய தந்தை சுசமாணிக்கம் அவர்களே, அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு பாட்டு ஒன்று கேளுங்க. யாரு நம்ம சின்ன ஃபாதர் தான். பாடுவாரு ராகமாத்தான் பாடுவாரு, சொல்லுவாரு தத்துவம் சொல்லுவாரு. யாரி வருங்க எங்க ஜெரால்ட் ஃபாதருங்க, யாரி வருங்க மறக்காத பங்கு தந்தைங்க, யாரி வருங்க. இவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் போனாங்க பத்தல, அதுக்காக சொல்ல வந்த. அதாவது லேட்டாக போகுது. அதாவது அவ்வளோ ரசிகர்கள் இவர் மத்தியில். ஏன்னா இவர் பேசுவது தெளிவாக பேசுவார், அழகாக பாடுவார், தத்துவத்தை சொல்லுவார், நல்ல மறைவரை ஆற்றுவார். தந்தை அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். அவருக்கு கலையிலே அதிகம் ஆர்வம் உண்டு. தபேலா அடிப்பதாக இருந்தாலும் சரி, கீபோர்டு வாசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கட் அவுட் வைப்பதாக இருந்தாலும் சரி, தெர்மாகோல் வெட்டுவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் மிக திறமை கொண்டவர். அப்படிப்பட்ட திறமை கொண்டவரை, ஆற்றல் மிக்கவரை இறைவன் அவர்கள் இங்கே பங்கு தந்தையாக நியமித்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அவர் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாத பொழுது அவருடைய மருத்துவர் இவர் இனிமேல் பங்கு பணி ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் என்ற ஒரு சான்றிதழை அளித்தார். ஆயர் அவர்கள் அதை பார்த்து ஓகே, ஆயர் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்கள். இவர் 10 ஆண்டுகள் இந்த சிகிச்சையில் இருந்ததால் அவரை ஒரு ஆண்டு எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம், பிற்பாடு பங்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த விதத்திலே கடந்த ஓராண்டு கோணாங்குப்பத்திலே பங்கு தந்தையை விட மிக சிறப்பாக பணியாற்றியவர், திருத்தல அதிபரை விட அதிக பொறுப்பெடுத்து தன்னுடைய கனிகளை செய்தவர். எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் தூசியாக நினைத்து செய்பவர். அதே போல கர்மமே கண்ணாயினார் என்று சொல்வார்கள். ஒரு வேலையை கொடுத்தால் அது செய்து முடிக்கின்ற வரை உறங்க மாட்டார், உண்ண மாட்டார். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க. முதல் சனிக்கிழமை ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு செய்து போனாங்க வரவங்களுக்கு. அவர் முந்தின நாள் ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவார் வேலையை. ஆரம்பித்து அவர் சாப்பாடு போட்டு காலையில் வழக்கமாக காலை உணவு அவர் சாப்பிடுவதில்லை. மதிய உணவு சாப்பிட்டு போட்டு முடிக்கிறதுக்கு மணி 3 ஆகிடும். என்ன ஜெரால்டு சாப்பிடுங்கனாக்கா, ஃபாதர் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் நான் எங்கே சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார். அந்த அளவுக்கு தன்னுடைய கடமை கருத்தாக இருப்பார். மக்களை அதிகம் அன்பு செய்வார், மக்களோடு எப்பொழுதும் இருப்பார். ஆகவே தந்தை ஜெரால்டு அவர்களை கடவுள் பேராயர் வழியாக இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அவரை நீங்கள் கண்ணு கருத்துமாக பார்க்க வேண்டும், அவரும் உங்களை கண்ணு கருத்துமாக பார்ப்பார். அவர் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக பகுத்தந்தையாக இருப்பார். எனவே அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கடந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு சிறப்பாக பணிபுரிந்த அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் நன்றி கூறி, என்னுடைய வகுப்பு தோழர்கள் ஜெரி அவர்கள் சொல்வார்கள், ரொம்ப நல்லா செய்கிறார், ரொம்ப நல்லா செய்கிறாரு அப்படி சொல்வார். ஆகவே அப்படிப்பட்டவர் நீங்கள் இழப்பது ஒரு பேர் இழப்பாக இருந்தாலும் கல்லேரிக்கு அவர் ஒருவேளை கல்லேரி மக்கள் கொடுத்து வைப்பார்கள் நினைக்கிறேன். எனவே அங்கே சென்று சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய புதிய பங்கு தந்தையை வாழ்த்தி வரவேற்கின்ற வண்ணமாக பாடற்குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்கின்றார்கள்.
நம்முடைய புதிய பங்கு தந்தையை வரவேற்கின்ற வண்ணமாக ஜே அருள் சகோதரிகள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது பங்கு தந்தை அவர்கள் ஓராண்டு காலம் நமக்காக பணி செய்து அரிய பெரிய செயல்களை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக நம்ம மதுர் சோறு எல்லாம் இடிஞ்சு போச்சு, அதை ஒரு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து அதை செப்பனிடப்பட்டு இப்பொழுது புதிய மதில் சோறாக இப்பொழுது நமக்கு காட்சி அளிக்கிறது. பாதர் அமரும் இடம் கொத்த கொப்பளமாக இருந்தது, அதை சரி செய்து அதுக்கு டைல்ஸ் போட்டு அழகாக நம்ம அனைவரும் அமரும்படியாக 2 மர பெஞ்சுகளை செய்து செப்பனிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது சாலை நிலம், ஒரு தாத்தா என்கிட்ட சொன்னார், 40-45 வருஷமாக இது அது அப்படியே தான் இருந்தது, அதை நீங்கள் தான் நம்ம ஃபாதர் தான் அதை சரி செய்து இப்போ கம்பி வேலி போட்டு அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது நமது கல்லறை தோட்டத்திற்கு சுமார் 45 லட்சம் சாங்ஷன் செய்திருக்கிறார். அதுவும் நமக்கு கிடைக்கும் என்பதை நமது பங்கு தந்தை மூலமாக இது கிடைத்தது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கு தந்தை அவர்கள் நமக்கு இந்த ஓராண்டுக்கு செய்தது பல ஆண்டுகள் செய்த போல் இருக்கிறது. அவர் செல்லும் இடத்திலும் இவ்வாறு சீரிய சிந்தனையோடு பல செயல்களை செய்ய நாம் அனைவரும் ஜெபிப்போம், அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி. நம்முடைய புதிய பங்கு தந்தை வாழ்த்தி பேச நம்முடைய தேன்பாக்கம் தந்தை சுசை மாணிக்கம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமது பாசமிகு புதிய பங்கு தந்தை ஜெரால்ட் அவர்கள் நான் அவர் பொறுப்பெடுக்கின்ற நாளில் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று 2 வாரங்களுக்கு முன்பாகவே அவர் தொலைபேசியில் என்னை அழைத்தது பெருமையாக இருக்கின்றது. எனவே நான் சார்ந்துள்ள ஊஞ்சல் மாதாவினுடைய சார்பில் அவரை அன்போடு வரவேற்கின்றேன். நூலாடையில் இந்த நூலை அவர்களுக்கு அன்பாக கொடுக்கின்றேன். நம்முடைய வட்டார முதன்மை குறிப்பேரல் தந்தை ஆரோக்கியநாதன் அவர்கள் இப்பொழுது புதிய பங்கு தந்தையை வாழ்த்தி பேசுவார்கள். அன்புள்ள ஆள் தந்தையர்களே, அன்புள்ள இறை மக்களே, நம்முடைய பங்கு தந்தை ஏற்கனவே நம்முடைய தேவசால் தந்தை தேவசால் சொல்லியது போன்று அவர் தெளிவாக இருக்கக்கூடியவர், தெளிவாக பேசக்கூடியவர், தெளிவாக சிந்திக்கக்கூடியவர். எனவே அவரோடு ஒத்துழைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எனவே கொம்பேடு, அவருடைய பிறந்த ஊர் கொம்பேடாக இருக்கின்றது. நான் 9 ஆண்டு காலம் அங்கே தலைமை ஆசிரியராக இருந்தேன். எங்கள் கொம்பேட்டில் இல்லை, அணிலாடியில். என்னுடைய மாணவர்கள் பலர் குருக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர் என்னிடம் படிக்கலை நினைக்கிறேன், இல்லையா? திண்டிவனத்தில் படிச்சிட்டார். என்னிடம் படித்த மாணவர்கள் 2-3 பேர் இங்கே கொம்பேட்டிலே சாமியார் ஆகிட்டான். ஒரு சில சிஸ்டர் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா கொம்பேடு தெரிந்த ஊர், நல்ல மக்கள். அடிக்கடி அதை பிச்சைமுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? திருத்தல அதிபராக இருக்கின்றார். அடிக்கடி கொம்பேட்டை பற்றி தான் பேசுவார். இந்த பிள்ளைங்க அப்படியே கூப்பிட்டா ஓடியாருவானுங்க, இந்த வேலை செய்யணும் கரெக்டாக செய்வானுங்க, நல்ல பசங்க. அங்கேயே படுத்துக்குவாங்க, அரை வீட்டில் தான் அவனுக்கு படுத்துவாங்க, வீட்டில் ஒன்றும் படுக்க மாட்டானுங்க. பங்கு சாமி என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவங்க. எனவே அப்படிப்பட்டு ஒரு பண்பாட்டில் வளர்ந்த பிள்ளை இவர். குருக்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில் நல்ல ஒரு அந்த பண்பாட்டோடு வளர்ந்தவர்கள் இவர்கள். எனவே நம்முடைய குருக்களோடு ஒத்துழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், குருக்கள் விண்ணிலிருந்து பிறந்தவர்கள் அல்ல, மண்ணிலிருந்து பிறந்தவர்கள், உங்கள் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். எனவே உங்களுக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கின்றதோ
பல நேரங்களில் குருக்களுக்கும் அது இருக்கலாம், கோபங்கள் வரலாம், அல்லது நாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அல்லது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அப்படியெல்லாம் தோன்றலாம். ஆனால் குருக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள். எனவே நம்முடைய தந்தை நான் ஏற்கனவே சொன்னது போல தெளிவாக சிந்திக்கக்கூடியவர். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, தெளிவாக பேசக்கூடியவர். எனவே அவரோடு ஒத்துழைங்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் மறை வட்டத்தில் இது மரக்கானதான் ஒரு பங்கு தான் புது குரு வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு வர்றாரு, 2 பேர் தான் மாற்றங்கள் இருக்கின்றன. எனவே இந்த புதிய குருவை நீங்கள் அரவணைத்து செல்வது உங்களுடைய பொறுப்பு. அவர் காட்டுகின்ற வழியில் நடந்து செல்வது உங்களுடைய பொறுப்பு. இதை உணர்ந்து அவரோடு இணைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய மரக்கான பங்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அடிக்கடி எல்லாம் இந்த ரசிகர் கூட்டம் ஃபாதர் வில்சனுக்கு நிறையா இருக்குது, அது நல்லா தெரியும் எனக்கு இல்லையா. வில்சன் சொன்ன உடனே வயிற்றில் இருக்க குழந்தை கூட கை தட்டும் போல இருக்குது. அப்படி எல்லாம் வில்சனுக்கு இங்கே மவுஸ் அதிகங்க. அந்த மவுஸெல்லாம் நீங்கள் சிதறடிக்கணும், அதான் முக்கியமாக. சிதறடிக்கணும் கெடுக்கிறது இல்லை, அதை விட இன்னும் நல்ல பேர் எடுக்க நல்ல பணிகள் செய்து வில்சன் குறைந்த ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் நல்ல முறையில் பணிபுரிந்திருக்கின்றாருங்க. அது நான் பார்த்துருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய ஜெரால்டு அவர்களும் நல்ல முறையில் பணி செய்து உங்களுடைய நல் மதிப்பை பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே குருவோடு ஒத்துழையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குரு காட்டுகின்ற வழியில் நடங்கள், நீங்கள் இருளில் விழமாட்டீர்கள். எனவே குருக்களோடு ஒத்துழைத்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருடைய குற்றம் குறைகள் இருந்தால் கூட அது ஒரு பொழுதாக எடுத்துக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். நம்ம குடும்பத்தில் யாருமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. வி ஆர் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அவ்வளோதான் ஒழிய நீங்கள் குருவா இவர் இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் தயவு செய்து எதிர்பார்க்காது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறானவர். எனவே குறைகள் இருக்கா எல்லாருக்கும், அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே குருக்கள் குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த குறைகளையும் நிறைகளாக பார்த்து நல்ல முறையில் அவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும், நீங்களும் நல்வழி நடக்க வேண்டும். அது நம் ஒவ்வொருடைய கையிலும் இருக்கின்றது. எனவே இதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் நம்முடைய அவள் தந்தை ஜெரால்டோடு ஒத்துழைத்து இந்த பங்கின் பெருமை இன்னும் சிறப்பாக வளர வேண்டும். நான் சொன்ன மாதிரி வில்சன் காலத்தில் எப்படி பெருமையோடு வந்ததோ அதே போல் இவருடைய காலத்தில் என்ன வரணும், பெருமையாக வரணும். ஆரோக்கியதாஸ் ஒரு வருஷத்தில் நல்ல பேர் எடுத்துட்டார், பொறாமையாக தான் கூட இருக்குது. இல்லை மருத்துவெல்லாம் கட்டியிருக்காரு, ஒரு வருஷத்துலேயே கட்டியிருக்காரு. பொறாமையாக இருந்தாலும் பரவாயில்ல, இட் வெல், நான் பாராட்டுகின்றேன். அதே போன்று ஜெரால்டு அவர்களும் நல்ல முறையில் பணி செய்ய வேண்டும், நல்ல உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை வில்சன் ஜார்ஜ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். மரக்காணம் பங்கு இங்கு பணியாற்றிய அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு பங்கு. அதற்கு காரணம் இருக்கிறது. மரக்காணம் பங்கு மக்களின் அன்பு, அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம், குருக்களுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய மரியாதை, இது அனைத்தையும் வைத்து அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு பங்காக அமைந்து விடுகிறது. எனவே அந்த விதத்தில் கண்டிப்பாக ஓராண்டு காலம் சிறப்பாக பணியாற்றிய அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் இந்த மரக்காணம் பங்கு அவருடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்த ஒரு பங்காக கண்டிப்பாக இருக்கும் என்பது என்று சொல்வதில் எவ்வித ஐயமும் இல்லை. தந்தை அவர்கள் இங்கே பணியேற்ற போது சென்ற ஆண்டு நான் சொன்னேன், இன்முகத்தோடு பணியாற்றக்கூடியவர், ஆர்வத்தோடு பணியாற்றக்கூடியவர், துடிப்போடு பணியாற்றக்கூடியவர் என்று
தந்தை அவர்களை பற்றி நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த 3 குணங்களையும் இந்த ஓராண்டு காலம் பங்கு மக்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அவரிடத்திலே இன்முகத்தோடு அனைவரோடும் பழகியிருக்கிறார். துடிப்போடு இந்த ஓராண்டு காலம் ஏற்கனவே செயலாளர் திரு சூசைநாதன் ஆசிரியர் சொன்னது போல இந்த அரை வீட்டு மதில் சுவர், அப்புறம் இந்த சாலை நிலம் முறையாக அளக்கப்பட்டு கம்பி வேலி போடப்பட்டிருக்கிறது. மேலுமாக மிகப்பெரிய ஒரு திட்டமாக கல்லறைக்கு மதில் சுவர் கட்டுவதற்காக அமைச்சர் திரு மஸ்தான் அவர்களை சந்தித்து அதற்குரிய முன்னெடுப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய வேலையும் ஆரம்பிக்கப் போகிறது என்று தந்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்ன அந்தளவுக்கு ஓராண்டு காலம் மிக துடிப்பாக மிக சிறப்பாக பணியாற்றி நம் மனங்களில் அவர் இடம் பிடித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு இந்த பங்கு பிடித்திருக்கிறது, பங்கு மக்களை பிடித்திருக்கிறது, நன்றாக பழகிய ஒரு இடமாக மாறிவிட்டது. இருந்தாலும் அவரது உடல் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டுதான் தந்தை அவர்கள் இடமாற்றம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் ஆற்றிய பணிகளை நாம் நன்றியோடு தொடர்ந்து நாம் நினைத்து பார்ப்போம். மீண்டுமாக தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றியையும், செல்லுகின்ற இடத்திலே மிக சிறப்பான பணியை உடல் உள்ள சுகத்தோடு அவர் ஆற்ற வேண்டி அவருக்காக நான் ஜெபிக்கிறேன், அவரை வாழ்த்துகிறேன். அடுத்ததாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அருட்தந்தை ரத்தின லூர்து ஜெராட். ரத்தின லூர்து ஜெராட் அப்படின்னு சொல்லனா அவங்க அப்பா பேர் ரத்தினம் ஆசிரியர். ரத்தினம் ஆசிரியர் கொம்மேடு பங்கிலே பெயர் போனவர், புகழ் பெற்றவர். மிக சிறப்பான ஒரு பணியை, கல்வி பணியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றியவர் தந்தை தேவசகாராஜ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய பிள்ளையாகிய அருட்தந்தை ரத்தின ஜெராட் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். அருட்தந்தை அவர்களை இளங்குருமடத்திலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும். இளங்குருமடத்தில் நன்றாக தபேலா வாசிக்கக்கூடியவர். அப்புறம் இந்த லெட்டர் ரைட்டிங், அவருடைய கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சடிச்ச மாதிரி இருக்கும், இது டைப் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக அழகாக எழுதக்கூடியவர். அதேமாதிரி தெர்மோகோல் கட்டிங் அது மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். இன்னும் அவருடைய திறமைகளை பற்றி அருட்தந்தைகள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். எனவே பன்முக திறமை கொண்ட ஒரு பங்கு தந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதிலும் சிறப்பாக ஒரு தீராத ஒரு தாகத்தோடு, மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு இந்த பங்கிலே அவர் பணியாற்ற வந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய தாகத்தை தணிக்கின்ற விதமாக, அவர் ஆர்வத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற விதமாக பங்கு மக்கள் நீங்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து செயல்பட வேண்டுமென்று இந்நேரத்தில் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அருட்தந்தை ஜெராட் அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. நம்முடைய புதிய பங்கு தந்தையினுடைய ஏற்புரை. அன்பார்ந்த மக்களே, நேரமானது சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நம்முடைய முழு மூச்சு உணவு, அனைவரும் இருந்து உணவை அறிந்து விட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது சுருக்கமாக எனது ஏற்புரையை நன்றியுரையாக முடித்து கொள்கின்றேன். இந்த பதவி பிரமாண விழாவிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய பேராயரின் பதில் குரு, எனக்கு பதவியை செய்து வைத்த நம்முடைய திண்டிவனம் மறைவட்ட முதல் குரு ஃபாதர் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பாண்டி கடலூர் உறை மறைமாவட்ட ஆயரின் பதில் குருக்களின் தலைவர்
குருக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முதல்வதாக நின்று அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான சிந்திக்கக்கூடிய அருட்தந்தை Z தேவசகராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக நம்மிடமிருந்து பிரிந்து செல்ல இருக்கின்ற கல்லேரி பங்கிலே சிறப்பான விதத்தில் துடிப்போடு பணி செய்ய செல்ல இருக்கின்ற நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை வழி அனுப்புதலோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கடுத்ததாக என்னுடைய வாழ்விலே எனக்கு முன்னோடி என்றால் கொம்மேட்டின் முன்னாள் பங்கு தந்தையும் மரக்காணத்தின் முன்னாள் பங்கு தந்தையும் இன்று இளம் குருமட அதிபருமான அருட்தந்தை வில்சன் ஜார்ஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக ஊஞ்சல் மாதா ஆன்மீக மையத்தின் இயக்குநராக இருந்து சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கேற்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையருக்கு எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக நான் குருவாக இருந்தாலும் எனக்கு பங்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் அருட்பணி சகாயதாஸ் அவரை என்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு கண்டிப்பாக வந்தாக வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தேன். அவர் சொன்ன அடுத்த வார்த்தை, நான் வருவதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் கண்டிப்பாக நான் வருகின்றேன் என்று சொன்னார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதற்கடுத்ததாக கோணான்குப்பத்தில் நல்ல முறையில் ஆன்மீக அடிப்படையில் இறை மக்களையும் சிறுவர்களையும் வழிநடத்தி வந்த ஆன்மகுரு அருட்திரு ரொசாரியோ அவர்களை திரு ரத்த சபை பிரிஷியஸ் பிளட் அந்த சபையினுடைய அருட்தந்தையரை வணங்கி மகிழ்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு முக்கியமான கருத்தியலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அருட்தந்தை கூறியதை போல குருவானவர்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, மாறாக ஒரு சாதாரண தாயினுடைய வயிற்றில் உங்களைப் போல பிறந்தவர்கள் தான் குருவானவர்கள். புனித அகுஸ்தினார் அழகாக கூறுவார், பிஃபோர் எ priest he is human. குருவாவதற்கு முன்பாக அவர் ஒரு மனிதர். அந்த நிலையை நல்ல முறையில் இறை மக்களாகிய நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், முதலில் நான் ஒரு மனிதர், ஐ எம் ஏ ஹியூமன். என்னை மனிதனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். என்னுடைய குருத்துவ பணியானது நல்ல முறையில்
உங்களுக்காக மட்டுமே இருக்கும். அதற்கடுத்ததாக ஒரு இடம் பிரசித்தி பெற்ற இடமாக மாறுகின்றது என்றால் மீடியா. இன்று கோணான்குப்பம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கின்றது என்றால் தந்தையானவர்கள் மீடியாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம். இன்று மெர்சி டிவியில், யூடியூப் டிவியில், அதற்கடுத்ததாக முகநூல், இவற்றின் மூலமாக உலகெங்கும் மக்கள் அனைவரும் புனித பெரியநாயகி அன்னையை தரிசிக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எனக்கும் அந்த மீடியாவுக்கு ஆர்வத்தை கொடுத்து, அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் அந்த மெர்சி நெட்வொர்க் மீடியாவிலிருந்து திரு ஜெரோம் அவர்களை வரவழைத்திருக்கின்றேன். இங்கே நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் மெர்சி டிவி யூடியூபிலே மற்றும் முகநூல் ஃபேஸ்புக்கிலே ஒளிபரப்பப்படுகின்றது. வீட்டிற்கு சென்று நீங்களும் பார்க்கலாம். அதற்கடுத்ததாக உங்களுக்கு ஒரு உறுதி கூறுகின்றேன். இந்த நம்முடைய மரக்காணம் மதுரநாயகி திருத்தலத்தில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக வெளியில் மீடியா மூலமாக செல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார் பேரூரட்பணி ஜட் தேவசகாயராஜ் அவர்கள். அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய பங்கானது பங்காக இருப்பது திருத்தலமாக மாற வேண்டும். அதற்கடுத்ததாக நான் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை வில்சன் ஜார்ஜ் அவர்கள் எனக்கு திருவிழாவினுடைய நவநாளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். இங்கே வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயானவர் இருந்திருந்தார். அப்பொழுது எனக்கு ஒரு சின்ன மதுரநாயகி ஜெப அட்டை கொடுத்தார் ஃபாதரு. அதை நான் தினமும் ஜெபிப்பேன். அதன் மூலமாக என்னுடைய தாயானவர் ஆக்சிஜனில் தான், வெண்டிலேட்டரில் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டார். அதன் பிறகு 7 மாதங்கள் மதுரநாயகி அன்னையினுடைய அருளால் என்னுடைய தாயானவர் உயிரோடு இருந்தார். 7 மாதங்கள். அதற்கடுத்ததாக இன்னொரு நாள் எனக்கு அழைப்பு கொடுத்தார். அப்பொழுது என்னுடைய தாய் இல்லை. 7 மாதங்கள் கழித்து வந்தேன். அந்த அளவிற்கு புனித பெரியநாயகி அன்னையை போன்று மதுரநாயகி அன்னை அவர்களும் சக்தி வாய்ந்தவர். இவற்றை என்னுடைய வாழ்விலே முழுவதுமாக உணர்ந்தேன். ஆகவே இதோ அந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய இதயத்தை தொட்டு என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கொடுத்து உரித்தாக்குகின்றேன். இடம் சமர்ப்பிக்கின்றேன். ஆமென். புதிய பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது நம் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவார்கள். அனைவரும் முழந்தால் படிடுவோம். அதன் பிற்பாடு நித்திய ஸ்துதிக்குரிய பாடி நாம் கலைந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நம்ம சொல்கிறத எப்பொழுதும் பண்போடும் பாசத்தோடும் கேட்கக்கூடியவர்கள், வெளியூரிலிருந்து கோணாங்குப்பம் அதனுடைய கிளை கிராமம், அதே போன்று கும்மேடு பங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய தந்தையை இங்கு பணி ஏற்பு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய வெளியூர் இறை மக்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பேரவை உறுப்பினர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், உணவு பரிமாறுவார்கள். எனவே தயவு செய்து நமது பங்கு மக்கள் அந்த உணவிற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். முதலில் வெளியூர் மக்கள் உண்டு பிற்பாடு பிறகு நம்முடைய பங்கு மக்கள் சென்று உணவை உண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பங்கு தந்தை நிலத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவு விருந்திலே பங்கெடுத்து நாம் அனைவரும்
மகிழ்ச்சியோடு கலைந்து செல்வோம். இப்பொழுது புதிய பங்கு தந்தையினுடைய ஆசீர், அதனைத் தொடர்ந்து நித்திய ஸ்துதிக்குரிய பாடி நாம் கலைந்து செல்வோம். ஆண்டவருடைய பெயராலே நம் அனைவருக்கும் உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, இதோ இந்த நிகழ்விற்கு அனைவரையும் ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த பங்கிலே சிறப்பான விதத்தில் அன்பு பணியை, கடவுள் பணியை, அன்னை மரியாள் பணியை செய்ய என்னை நீர் அழைத்தமைக்காக உமக்கு இதோ இந்த நேரத்தில் நன்றி கூறுகின்றேன். என் வழியாக இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் உம்முடைய ஆசிரையும் அருளையும் தந்தருளுமாறு உம் மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அனைத்து குருக்களையும் இறைமக்களையும் மதுரநாயகி அன்னையனுடைய பாதுகாப்பில் வைத்து மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். நித்திய தோதி கோரியே பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாராதனை ஏத்திசையும் பொறிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.